இப்போ 16 years of experience இருக்கிற எக்ஸ்பர்ட் டாக்டர் சி ஆறுமுகம் MD/DM கன்சல்டன்ட் அண்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் சொல்றத கேப்போம். இவரு இப்போ அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் OMR சென்னையில கன்சல்டன்டா இருக்காரு. இப்போ இருக்கிற யங் பாப்புலேஷன் ஹைப்பர்டென்ஷன் வித் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அண்ட் ஹையர் ஹார்ட் ரேட்டோட ஹாப்பி ஹார்ட்டா இருக்க முடியுமா? டாக்டர், ஹைப்பர் டென்ஷனை டிஃபைன் பண்ணுங்க. அண்ட் எப்போ ஒருத்தருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணணும்? ஒருத்தருக்கு பிபி இருக்குன்னு எப்படி சொல்றது? சோ நம்ம பிளட் பிரஷர் அப்பரேட்டஸ் வச்சு பிபி மெஷர் பண்ணோம். சிஸ்டாலிக் பிளட் பிரஷர் 140க்கு மேலேயோ ஆர் டயஸ்டாலிக் பிளட் பிரஷர் 90க்கு மேலேயோ இருந்தா பிபின்னு சொல்லிடுவோம். இது இல்லாம சப்செட் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இருக்கு. ஹைப்பர் டென்ஷன், கிட்னி டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன் வித் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன் வித் டயபெட்டிஸ். இவங்களுக்குலாம் த்ரெஷோல்ட் கம்மியா இருக்கும் பிளட் பிரஷரை டிஃபைன் பண்றதுக்கு. அது உங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து உங்க டாக்டர்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணணும். தேங்க்யூ. டாக்டர், ஹை பிளட் பிரஷரை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா? இது எந்த ஸ்டேஜ்ங்கிறத பொறுத்து. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன்ல நிறைய நேரம் நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதோ மத்த அடிக்குவேட்டான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறதுல கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். பட் ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு பிளட் பிரஷர் கண்டிஷனை கம்ப்ளீட் கியூர்னு சொல்ல முடியாது. மாத்திரைகளை ஒழுங்கா சாப்பிட்டு லைஃப் ஸ்டைல ஒழுங்கா சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம நல்லா கண்ட்ரோல் வச்சிருக்கலாம். சில காரணங்கள் இருக்கும் பிபிக்குன்னு ரேரா. அந்த காரணத்தை வேணா கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணா கம்ப்ளீட்டா கியூர் ஆகலாம். அதர்வைஸ் 99% கியூர்ங்கிற வார்த்தை கிடையாது, பட் 100% கண்ட்ரோல்னு சொல்லலாம். டாக்டர், இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஹைப்பர் டென்ஷனுடைய இன்சிடென்ட்ஸ் அண்ட் யங் பேஷண்ட்ஸ் கிட்ட ஹார்ட் அட்டாக் அதிகமாக இருக்கா? அப்படின்னா இதனுடைய காரணம் என்ன? முன்னெல்லாம் ஒரு காலத்துல 40-45 வயசு மேல இருக்கிற ஜென்ஸுக்கோ 50-60 வயசு மேல இருக்கிற லேடிஸ்க்கோ தான் நிறைய பிளட் பிரஷர் ஹார்ட் அட்டாக் எல்லாம் பார்ப்போம். இப்பெல்லாம் 30-40லயே பாக்குறோம். யங் ஏஜ்ல இருந்தே ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஃபுல்லா செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கு. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, ப்ராசஸ்ட் ஃபுட், ஆயிலி ஃபுட் சாப்பிடுறது, நிறைய ஸ்ட்ரெஸ். முன்ன விட இப்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. சோ இதெல்லாம் மல்டிபிள் ரீசன்ஸ். நிச்சயமா லைஃப் ஸ்டைல் தான் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். யங் ஏஜ்லயே நிறைய ஹார்ட் அட்டாக் முன்ன விட பாக்குறோம். யங் ஏஜ்ல முன்னோட பிளட் பிரஷர் நிறைய பாக்குறோம். இது கிளன்மார்க் பார்மசூட்டிகல்ஸின் பொதுநலன் கருதிய முயற்சி.